அரசன். தேடி வைக்கும் கடையில் நாங்களே வாழ்த்த வந்தோமே, பாலகனை வணங்க வந்தோமே. தன்னானே தனன 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 தன்னானே தனன தானானே தன்னானே தனன தானானே. ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்துள்ளார் என்ற செய்தியை கேட்ட ஞானிகள் விண்மீன் வழிகாட்ட கிழக்கிலிருந்து எருசலேமுக்கு வந்தனர். இதனை அறிந்த ஏரோது அரசன் ஞானிகளை போய் சந்தித்தான். யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. உடனே எல்லா தலைமை குருக்களையும் மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி மெசியா எங்கே பிறந்திருப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் தான் அவர் பிறந்திருக்க வேண்டும். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்துக் கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டார். நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள். அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. குழந்தை இயேசு இருந்த இடத்திற்கு மேல் விண்மீன் போய் நின்றது. அதனை கண்டதும் அவர்